அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பாஸ்கா காலத்திலே 6வது ஞாயிறு தினத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். நாம் அருகாமையில் இருக்கின்றோம். தூயாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக, தூயாவினுடைய வருகைக்காக நாங்கள் எம் ஒவ்வொருவரையும் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த தயாரிப்பிலே ஒரு கட்டமாக இன்றைய திருப்பலியிலே விசிட விதமாக நாம் மன்றாடுவோம். அந்த ஆவியினுடைய வருகைக்காக, ஆவியினுடைய செயற்பாடு என்னுடைய உங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அந்த ஆவியினுடைய செயற்பாட்டிற்கு நானும் நீங்களும் உடன்பட்டு உழைப்பதற்கு இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம். இந்த பலியை தகுதியான உள்ளத்தோடு நம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க, நாம் அனைவரும் பாவிகள், பலவீனமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மௌனமாக மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளுணர்ந்து ஈடுபாட்டோடு கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களிடங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது.
அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தூய ஆவியானுடைய வருகைக்காக நாங்கள் எங்களை தயாரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இன்றைய வாசகங்கள் அனைத்துமே தூய ஆவியினுடைய ஆதி திருச்சபையிலே தூய ஆவியினுடைய செயற்பாடை, அதே போல நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு துணையாளரை நான் அனுப்புவேன் என்பது இயேசுவினுடைய வாக்குறுதியையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றன.
எவ்வாறு தூய ஆவியானவருடைய துணையோடு ஆதி திருச்சபையிலே பணிகள் முன்னெடுக்கப்பட்டது என்பதை நாம் சிறப்பாக இன்று நாம் கேட்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, நாம் வாழ்வது எங்களுடைய மனித முயற்சியால் முடியாத ஒரு காரியம். தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய முயற்சியினால் இது முடியாத காரியம். இயேசுவினுடைய மீதுள்ள இந்த விசுவாசத்தை, நம்பிக்கை, இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழ்வது என்பது மனித முயற்சியால் சாத்தியமில்லாத விடயம். ஆண்டவர் இயேசு நன்றாக இதை அறிந்திருக்கிறார். எனவேதான் இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை, ஒரு நண்பரை, உங்களோடு உடன் பயணிக்கின்ற ஒருவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று தெளிவாக இயேசு ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்து சென்றார். அந்த தூய ஆவியினுடைய துணையோடு, அந்த நண்பரோடு துணையோடு நாம் இயேசுவினுடைய இந்த விசுவாசத்தை எம்மால் வாழ முடியும் என்பது இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, துணையாளரோடு, நண்பரோடு நாம் தனியாக பயணிக்கும் பொழுது ஒரு பயணம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பயணம் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது அந்த பயணத்தினுடைய களைப்பு நமக்கு தெரியாது. ஏன் நாங்கள் நண்பர்களோடு பயணிக்கின்றோம்? அந்த நட்பு அந்த பயணக்களைப்பை விட பெரிதாக காணப்படும். ஆகவே தூய ஆவியும் நமக்கு ஒரு நல்ல நண்பராக, துணையாளராக, ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை அன்பானவர்களே, நாங்கள் கவனிக்க வேண்டும், நான் உங்களுக்கு ஒரு ஆசிரியரை அனுப்புவேன், உங்களுக்கு ஒரு தலைவரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லல. இயேசு மிகவும் அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை, உங்களோடு பயணிக்கின்ற ஒருவரை, நான் உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு தெரியும், தூய ஆவியினுடைய நட்போடு நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த பயணம் இலகுவாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் அன்பானவர்களை நாங்கள் சொல்லுகின்றோம், தூய ஆவியினுடைய நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்த நட்பை பெற்ற அந்த நட்புறவிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, பயணிக்கின்ற பொழுது இயேசுவின் மீது கொண்டுள்ள அந்த விசுவாசத்தை நாங்கள் சிறப்பாக வாழ முடியும், செயற்படுத்த முடியும். அந்த விசுவாசத்தினுடைய சொல்லாலும் செயலாலும் எடுத்தியம்ப முடியும் என்பதை இயேசு அறிந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று முதலாவது வாசகத்திலே ஒரு அழகான வாக்கியம் சொல்லப்படுகின்றது. ஒரு பிரச்சனை, ஆதி திருச்சபையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா? பிற இனத்தார்கள் கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பிற இனத்தார்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா என்பது குறித்து பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, அந்த இடத்திலே ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கின்றார்கள். அந்த முடிவை அறிவிக்கின்ற பொழுது இன்னும் அழகாக அறிவிக்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது, எழுதப்பட்டிருக்கிறது, தூய ஆவியும் நாங்களும் தீர்மானித்தோம். அப்போஸ்தலர் பணியிலே, திருத்தூதர் பணியிலே 15ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது, தூய ஆவியும் நாங்களும் சேர்ந்து தீர்மானித்தோம். உங்கள் மேல் சுமத்தக்கூடாது, அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மீது சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா தீர்மானத்திலுமே இந்த வாக்கியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது, நாங்களும் தூய ஆவியும் சேர்ந்து தீர்மானித்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் நட்பு. ஒரு நண்பரை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம். நண்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நட்பு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த தூய ஆவியை நமக்கு நண்பராக கொடுத்திருப்பது, நாம் சேர்ந்து தூய ஆவியாரோடு இணைந்து எங்களுடைய வாழ்விலே நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்துகின்றார்.
இதையே நாம் ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கின்றோம், அவர்களுடைய செயற்பாடுகளில் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும், உங்களோட வாழ்க்கையிலே வியாபாரம் சம்பந்தமான தீர்மானங்கள், கல்வி படிப்பு சம்பந்தமான தீர்மானங்கள், புதிய வீடு புதிய மனை தொடர்பான தீர்மானங்கள், வெளிநாடு செல்வதற்கான தீர்மானங்கள், திருமணம் முடித்து வைப்பதற்கான தீர்மானங்கள், அதே போல தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்கள், இப்படி எப்படிப்பட்ட தீர்மானங்களாக இருந்தாலும் தூய ஆவியோடு கலந்து பேசி, எங்களுடைய நண்பரோடு நாங்கள் கலந்து பேசி தீர்மானிக்கின்றோமா? அன்பானவர்களே, நம்முடைய பங்கு தலங்களிலே பணிபுரிகின்ற பொழுது, நம்முடைய பங்கு சபைகளில் மரியாயின் சேனையாக இருக்கலாம், இறையிறக்க சபையாக இருக்கலாம், நல்மரண மாதா சபையாக இருக்கலாம், மறை ஆசிரியர்கள் மறைக்கல்வியாக இருக்கலாம், பாடகர் குழாமாக இருக்கலாம், இளைஞர் மன்றமாக இருக்கலாம், பாலத்தூ சபையாக இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் எங்களுடைய பங்கிலே பணிபுரிகின்ற பொழுது இந்த சபைகளுடைய தீர்மானம் தூய ஆவியோடு இணைந்து பெறப்பட்ட தீர்மானமாக அந்த ஆதி திருச்சபையினுடைய தீர்மானத்தை ஒத்ததாக காணப்படுகிறதா? இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக நாம் இன்றும் ஆழமாக சிந்திப்போம். நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய அந்த படிப்பினையை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை நமதாக்கிக் கொள்வோம். தூய ஆவியாரோடு இணைந்து பயணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான நேர்த்தியான தீர்மானங்களை விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தூய ஆவியினுடைய தூண்டலோடு மேற்கொள்வதற்கு ஆவியினுடைய வரங்களை வேண்டி தொடரும் இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள் விருப்பங்களை நம் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நாம் உருக்கமாக இப்பொழுது ஜெபிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் மனம் குலையாது குழப்பம் கலக்கமின்றி தெளிவுடன் உம் திருமகனை பற்றிய செய்திகளை உலகிற்கு உவந்தளிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்துதர்களின் தெரிவே எம் இறைவா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தம் உயிரையும் கொடுக்க துணிந்த பவுல், பர்னபா போன்று எம்மவர்க்காக எதையும் இழந்திட துணியும் மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவ இருளில் சிக்கிடும் நாங்கள் உமது மாட்சிமையையும் எமது விளக்காகவும் உள்ள இறைமகன் இயேசுவினை இனம் கண்டு கொண்டு ஏற்றமிகு வாழ்வு வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எமக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் மது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களையும் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பள்ளியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்பக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அறிந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேல்காம் ராஞ்சின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விண்ணக தந்தை நோக்கி துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் மற்றுமே மளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அருள்வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மூடிரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆஹா 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 ஆஹா. நான் மண் மீது வாழ வழி செய்கிறாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றி கோரி மன்றாடுவோம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா.
உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இந்த திருப்பலி ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.